அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9 அதில் இருந்து மட்டும் 263 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாய விழ. இங்கு அள்ளல் என்பதன் பொருள் என்ன? அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாய விழ என்ற சொல்லில் அள்ளல் என்பதன் பொருள் என்ன? அள்ளல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் சேரு. அள்ளல் பலனத்து அறக்காம்பல் வாயவிழ என்ற சொல்லில் அள்ளல் என்பதன் பொருள் சேரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை. சீவக சிந்தாமணியுடைய உட்பிரிவு இளம்பகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் மொத்த எண்ணிக்கை 13. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மாசு அண்ணாமலை. மாசு அண்ணாமலை. சரிங்களா? வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு இந்திய தேசிய ராணுவத்திலிருந்து எத்தனை ராணுவ வீரர்களை நேதாஜி தேர்வு செய்து அனுப்பினார்? திரும்ப பாருங்க. வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு இந்திய தேசிய ராணுவத்திலிருந்து எத்தனை ராணுவ வீரர்களை நேதாஜி தேர்வு செய்து அனுப்பினார்? 45 பேர். நேதாஜியே, தரமான கேள்வி, நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறினார் என குறிப்பிட்டவர் யார்? அதாவது தமிழக வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறினார் நேதாஜி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது. தரமான கேள்வி. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்ட 45 பேர் கொண்ட டோக்கியோ கேட்டட்ஸில் பயிற்சி பெற்ற சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதராகவும் பணியாற்றியவர். அதாவது நேதாஜி தேர்வு செய்தார் இல்லையா, இங்க ஒரு 45 பேர் பார்த்தோமா, அந்த 45 பேர்ல ஒருவர் சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டினுடைய தூதராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா கேப்டன் தாசன். கேப்டன் தாசன். முக்கியமான கேள்வி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கேள்வி. இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று சொன்னவர். தரமான கேள்வி. இந்திய தேசிய ராணுவத்தின் ஆத்மாவும் இதயமும் தமிழர்கள் தான் என்று சொன்னவர் தில்லான். அப்ப தில் அப்படின்னாலே இதயம். தில் அப்படின்னாலே என்னது? இதயம். அப்ப தில்லான் அப்படின்னாலே இதயம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுது இல்லையா? இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று தில்லாக சொன்னவர். தில் அப்படின்னா என்னது? இதயம் தான். அப்ப தில்லான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். கூற்று. 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். ஏன் அவர் தூக்கிலிடப்பட்டார்? அதற்கு தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு முதல் நாள் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. யாருடைய கூற்று? அப்படியே கேட்பாங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு அப்படின்னா ராமு என்பவர். எத்தனையாவது வயதுல தூக்கிலிடப்படுறாரு? 18 வயதுல தூக்கிலிடப்படுறாரு. எந்த வருஷம்? 1944. என்ன சொல்றாரு அவரு? நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறுகிறார். யாரு? ராமு. எத்தனை வயசுல? 18 வயசுல. எந்த வருஷம்? 1944. கூற்று சரி. காரணம், மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் என்பவர் அவர் ஒரு சொல்றாரு. அப்துல் காதர் அவர் என்ன சொல்றாரு? வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டுக்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்று கூறினார். யாரு? அப்துல் காதர். அப்ப இந்த கூற்று சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நம்ம மேக்சிமம் சிவதன்யானுடைய இந்த புத்தகத்துல தமிழால் வெல்வோம், உண்மையிலேயே தமிழால் வெல்வோம் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா
டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு டெட்டுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த புத்தகம் கண்டிப்பா கையில வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வீடியோல கொடுக்கக்கூடிய அத்தனை கொஸ்டினுமே இந்த புத்தகத்துல தான் இருக்கு. ஸ்கூல் புக்கை வரி வரியா எடுத்து இந்த புத்தகத்துல நம்ம கையில சிம்பிளா அப்படியே கொடுத்தாச்சு. சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம். இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 650 ரூபா வரும். புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு 9626129474 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்றத விட வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடைசியா என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டுக்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்தி தான் என்று சொன்னவர் அப்துல் காதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சீவக சிந்தாமணியில் மொத்தம் 13 இளம்பகங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல காந்தர்வ தத்தையார் இளம்பகம் எத்தனையாவது இளம்பகம்? 3வது இளம்பகம். அடிசில் என்பதன் ஆன்சரை சொல்லிட்டேன். அடிசில் என்பதன் பொருள் என்ன? அடிசில் என்பதன் பொருள் சோறு. அடிசில், அமலை, இது மாதிரி நிறைய பேர். சோறுக்கு மட்டும் இத்தனை பெயர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? பலாப்பழம். வருக்கை என்ற சொல்லின் பொருள் பலாப்பழம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தெங்கு என்பதன் பொருள் என்ன? தெங்கு, தென்னை மரம். தெங்கு, தென்னை மரம். நாளிகேரம் அப்படின்னா தேங்காய். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்க. மறுப்பு, கொம்பு. தந்தம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. வெறி அப்படின்னா என்ன அர்த்தம்? பாய்ந்துன்னு கொடுத்துருக்குறோம், தப்பு. வெறி அப்படின்னா அஞ்சி அப்படின்னு அர்த்தம். அப்ப இது மட்டும் தவறானது. வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. அடுத்து பாருங்க, கொடியனார் என்பதன் பொருள் மகளிர். கொடியனார் என்பதன் பொருள் மகளிர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. தேமாங்கனி என்பதன் இலக்கண குறிப்பு உவமை தொகை. தேமாங்கனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு உவமை தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நச்சிலைவேல் கோதை நாடு என அழைக்கப்பட்ட நாடு எது? நச்சிலைவேல் கோதை நாடு எந்த நாடு? சேர நாடு. சேர நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நச்சிலைவேல் கோதை நாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கமுகு என்பதன் பொருள் பாக்கு. கமுகு என்பதன் பொருள் என்னது? பாக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நல்யானை கோக்கிள்ளி நாடு. நல்யானை கோக்கிள்ளி நாடு சோழ நாடு. சரிங்களா? இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம், நச்சிலைவேல் கோதை நாடு சேர நாடு. நல்யானை கோக்கிள்ளி நாடு சோழ நாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பள்ளனம் அப்படின்னா நீர் நிறைந்த வயல். அப்பதான் பார்த்தோம் இல்லையா, அள்ளல் பள்ளனத்து அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? அள்ளல் பள்ளனத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். அள்ளல் பலனத்து அரக்காம்பல் வாய விழ என்ற இடத்துல அள்ளல் என்றால் சேரு, பள்ளனம் என்றால் நீர் நிறைந்த வயல் அப்படின்னு அர்த்தம். அதான் இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அள்ளல் பலனத்து அரக்காம்பல் வாய விழ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெறி அஞ்சி சரி. பார்ப்பு அப்படின்னா முத்துன்னு கொடுத்துருக்குறோம், தப்பு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மடிவு சோம்பல். மடிவு என்பதன் பொருள் சோம்பல். அடுத்து பாருங்க, நகைமுத்த வெண்குடையான் நாடு. நகைமுத்த வெண்குடையான் நாடு எது? பாண்டிய நாடு. நகை முத்து அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வெண்குடையான் நாடு அப்படின்னாலே பாண்டிய நாடு. ஏமாங்கத நாட்டு வளம் பற்றி குறிப்பிடும் சீவக சிந்தாமணி இளம்பகம் எது? அதாவது சீவக சிந்தாமணியினுடைய எந்த இளம்பகம் ஏமாங்கத நாட்டு வளத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நாமகள் இளம்பகம். நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் யாரு? அப்ப பாருங்க, சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியரும் இதுல இருக்கு, நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியரும் இதுல இருக்கு. யாரு அப்படின்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். நரிவிருத்தம் என்ற நூலை பாடியவரும் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக பாடப்பட்ட நூல் நரிவிருத்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தரமான கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதுரை காஞ்சியில் உள்ள பாடல் அடிகளின் மொத்த எண்ணிக்கை 782. 782. மதுரை காஞ்சியுள்ள பாடல் அடிகளின் மொத்த எண்ணிக்கை
782. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதுரை காஞ்சியின் எத்தனை பாடல் அடிகள் மதுரையை புகழ்ந்து பேசுது? மதுரை காஞ்சியில மொத்தம் 782 பாடல் அடிகள் இருக்கு. அதுல 354 பாடல் அடிகள் மதுரையை புகழ்ந்தே பேசுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதுரை காஞ்சி பாடிய மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? மதுரை காஞ்சியுடைய ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார். அவர் எத்தனை பாடல்களை எட்டுத்தொகை நூல்கள்ல பாடியிருக்கிறார்னா 13 பாடல்கள் பாடியிருக்கிறார். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். எட்டுத்தொகை நூல்கள்ல அவர் 13 பாடல்களை பாடியுள்ளார். மதுரை காஞ்சி பாடிய மருதனார் பிறந்த ஊரான மாங்குடி, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். அந்த மாங்குடி, ஒவ்வொரு மாவட்டத்திலுமே மாங்குடின்ற ஊர் இருக்கும். அந்த மாங்குடி இப்ப இந்த மருதனார் பிறந்த மாங்குடி என்பது எந்த ஊர்ல இருக்குன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மாங்குடி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, புரிசை என்ற சொல்லின் பொருள். புரிசை மதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. புழை. புழை அப்படின்னா சாளரம். அடுத்தது முன்னீர் கடல். நியமம் அங்காடி. மாகால் பெருங்காற்று. அதான் மாகால் எடுத்த முன்னீர் போல அப்படின்னு வரும் பாடல் வரிகள். மாகால் அப்படின்னா பெருங்காற்று. அப்ப 1 3 4 2. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குலாத்து என்பதன் இலக்கண குறிப்பு. குலாத்து என்பதன் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. 18 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கூடுகின்ற 125 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் உள்ளது? போச்சம்பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. அப்ப இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், இது கண்டிப்பா கேட்கலாம். கிட்டத்தட்ட 18 ஏக்கர் பரப்பளவு, 8000 கடைகள், ஞாயிற்றுக்கிழமைகளை இன்னைக்கும் கூடுது. எத்தனை வருஷமா? 125 வருஷமா இந்த சந்தை கூடுகிறது, போச்சம்பள்ளி சந்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீவக சிந்தாமணியில் விமலையார் இளம்பகம் எத்தனையாவது இளம்பகம்? 8வது இளம்பகம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலினுடைய ஆசிரியர், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலினுடைய ஆசிரியர் மு. மேத்தா. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புள்ளியோடு குழும. தரமான கொஸ்டின், தரமான கேள்வி. மதுரையில வனவிலங்கு சரணாலயமா? இப்ப இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. மதுரையில வனவிலங்கு சரணாலயம் இருந்ததற்கு சான்று இந்த பாடல் வரிகள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும. திரும்ப பாருங்க, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற பாடல் அடிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா எதை பத்தி சொல்லுது? மதுரையில வனவிலங்கு சரணாலயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. எந்த நூல் சொல்லுது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் பிறந்த அந்த மாங்குடி என்பது தற்போது எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாட்டுத்தாவணி என்பதில் தாவணி என்பதன் பொருள் என்ன? சந்தை. பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என்ற பாடல் அடிகள் யாருடையது? மருதகாசி. இந்த மருதகாசியை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னா திரைக்கவி திலகம். மருதகாசியை நம்ம எப்படி அழைப்போம்? திரைக்கவி திலகம் என்று அழைப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நாம் எப்படி அழைப்போம்? மக்கள் கவிஞர் என்று அழைப்போம். கண்ணதாசனை எப்படி அழைப்போம்? கவியரசர் என்று அழைப்போம். உடுமலை நாராயண கவி எப்படி அழைப்போம்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைப்போம். அப்ப இந்த ஒரு கேள்வியில இத்தனை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இடையில இந்த பாட்டு கூட ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகுச்சு. புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமான எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ என்ற நிறுவனம் தந்தை பெரியார் அவர்களை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கியது 1870. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? பெரியார் அவர்களால் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில்களும் மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். திரும்ப பாருங்க, தொண்டு செய்து பழுத்த பழம் ஜிகேலையும் கேட்பாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுத்தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து
அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தி கவிதைகள் என்று சொன்னவர் யார்? வள்ளிக்கண்ணன். என்ன சொல்றாங்க? இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள் அப்படின்னு புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அப்படின்றவர் புகழ்றாரு. இந்த பிச்சமூர்த்தியினுடைய ஒரு நல்ல கவிதை தான் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி அப்படின்னு பிச்சமூர்த்தி தான் சொல்றாரு. சரிங்களா? அப்படின்னு அதாவது இந்த மாதிரி பிச்சமூர்த்தியை புகழ்ந்தவர் வள்ளிக்கண்ணன். இந்த வள்ளிக்கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏழைகளின் வீட்டில் அடுப்பை தவிர அனைத்துமே எரிகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு கவிதை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிச்சமூர்த்தி. நல்ல கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது என்ற லாவோட்ஸ் எழுதிய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. நல்லா பாருங்க. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது என்ற லாவோட்ஸ் அவர்களின் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிற்பியின் மகள் பூவண்ணன். சிற்பியின் மகள் பூவண்ணன். சிற்பியின் மகள் பூவண்ணன். விருத்த பாவகையால் பாடப்பட்ட முதல் இலக்கியம், தரமான கேள்வி, சீவக சிந்தாமணி. விருத்த பாவகையால் பாடப்பட்ட முதல் இலக்கியம் சீவக சிந்தாமணி. பைங்கூழ் என்பதன் இலக்கண குறிப்பு. பைங்கூழ் வளர்ந்தது என்பதன் இலக்கண குறிப்பு காரியவாகுபெயர். பைங்கூழ் வளர்ந்தது என்பது ஆகுபெயர், காரியவாகுபெயர். ஆகுபெயர் முழுசா இலக்கணம் தனியா நம்ம கிளாஸ்ல கொடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமண முனிவரால் இயற்றப்பட்ட ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான அவந்தி நாட்டு மன்னனான யசோதரன் வரலாற்றை கூறும் யசோதரை காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? அப்ப கேள்வி யசோதர காவியத்தின் சருக்கங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். 5 சருக்கங்கள். அதாவது யசோதர காவியத்தின் உட்பிரிவு சருக்கங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சிவக சிந்தாமணி இளம்பகங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இல்லையா? அது மாதிரி இங்க சருக்கங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப யசோதர காவியம் அதனுடைய சருக்கங்களின் எண்ணிக்கை 5. கூடுதலா என்ன தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம்? சமண முனிவரால் இயற்றப்பட்டது. இது ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. சரிங்களா? யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமாரன காவியம், இந்த மாதிரி மொத்தம் 5 இருக்கு. அதுல யசோதர காவியம் 1. அதுல இது எந்த நாட்டு மன்னன்? யசோதரன் அப்படின்னா அவந்தி நாட்டு மன்னன். அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன் வரலாற்றை கூறும் நூல் யசோதர காவியம். இது 5 சருக்கங்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இது ஒரு புது கவிதை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று பாடியவர் அமுதோன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று பாடியவர் யார்? அமுதோன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். தரமான ஒரு மோட்டிவேஷனல் லைன். இப்படி யாரு சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நேதாஜி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. என்ன விலை? விலை துன்பமும் தியாகமும் தான். துன்பமும் தியாகமும் தான் நீ பெற்று ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நரிவிருத்தம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது? ஏற்கனவே பார்த்தோம். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமா எழுதப்பட்டதுதான் நரிவிருத்தம். யாரால் இயற்றப்பட்டது? திருத்தக்க தேவர். அடுத்த கொஸ்டின். புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை செய்யுள்கள் கிடைத்துள்ளன? அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அது முத்தொள்ளாயிரம் என்ற பெயர்ல துவக்கப்பட்டுள்ளன. 2 கிலோ கொடு என்ன ஆகு பெயர்? எடுத்தல் அளவை. 2 கிலோ கொடு என்பது எடுத்தல் அளவை. எண்ணல் அளவை கிடையாது, முகத்தல் அளவை கிடையாது, நீட்டல் அளவை. 4 மீட்டர் கொடுனா தான் நீட்டல் அளவை. முகத்தல் அளவைனா 2 லிட்டர் கொடு அப்படின்னு கேட்கணும். எண்ணல் அளவைனா 10 அந்த எண்ணிக்கையில கேட்கறது. இங்க என்ன கேட்கிறாங்க? 2 கிலோ. அப்ப எடுத்தல் அளவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அப்ப இது என்ன ஆகு பெயர்? கருத்தாவாகு பெயர். இது முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. கார் அறுத்தான். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். அப்படின்னு என்ன சார்? கார்காலத்துல அறுத்தான். கார்காலம்.
கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேணி, முதுவேநீர் காலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி கார் அறுத்தான் என்பது கார்காலத்தில் அறுத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது காலவாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, முல்லையை தொடுத்தால், முல்லையை தொடுத்தால், முல்லை என்பது ஒரு பொருள், அப்போ பொருளாகு பெயர். இது செகண்டரி கிரேட் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டதா ஞாபகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வகுப்பறை சிரித்தது, வகுப்பறை சிரிக்குமா? வகுப்பறையில் இருந்த மாணவர்கள் தான் சிரிப்பாங்க, அப்ப அது இடவாகு பெயர். அடுத்த கொஸ்டின், மறிக்கொழுந்து நட்டான், அது ஒரு சினையாகு பெயர். மறிக்கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். மறிக்கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 5 மீட்டர் கொடு, 5 மீட்டர் கொடு என்பது நீட்டல் அளவை ஆகு பெயர். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவி. அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றவர் பெரியார். ஓகே. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, தாக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. யசோதர காவியம் பாடலின் ஆசிரியர். பாத்தீங்களா? அப்ப யசோதர காவியம் அந்த பாடலவே கொடுத்துட்டோம். ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏனெனில் ஞானம் நோக்குக, தாக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற யசோதர காவியத்தின் ஆசிரியர். யசோதர காவியம் ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. அதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எஸ்பி சட்டர்ஜி என்பவரின் அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலில் தமிழில் மொழிபெயர்த்தவர். எஸ்பி சட்டர்ஜி அவருடைய அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வி.மு. சாம்பசிவம். இதெல்லாம் புக்குல நூக்கன் கார்னர் எங்க இருக்கோ அதை எடுத்து நான் கொடுத்துருக்கிறேன். இது மாதிரி உண்மையிலேயே யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. விடாம முழுசா வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனாலே உங்களுக்கு 25 கேள்வி கண்டிப்பா அடிக்கலாம். எனக்கு சிறப்பு டெட்டுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வேணும், இதை நான் பயிற்சி பெறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏற்கனவே பல முறை நான் சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7வது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? மொரீசியஸ் நாட்டில் நடைபெற்றது. எந்த ஆண்டு நடைபெற்றது? 1989. அடுத்த கொஸ்டின், தங்கைக்கு கடிதம் வரைந்தவர், அதாவது தங்கைக்கு கடிதம் வரைந்திருக்கிறாரு, தம்பிக்கு கடிதம் வரைந்திருக்கிறாரு. யார் அப்படின்னா மூவா. மூவா இவர் தான் என்ன சொல்றாரு? தம்பி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின், மஞ்சள் பூசினால் என்ன ஆகு பெயர்? பண்பாகு பெயர். மஞ்சள் பூசினால் என்பது பண்பு. மஞ்சள் என்பது ஒரு பண்பு, வண்ணம் அப்படின்ற பண்புல வருது. அப்ப மஞ்சள் பூசினால் என்பது பண்பாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரை லிட்டர் வாங்கு, அரை லிட்டர் முகத்தல் அளவை ஆகு பெயர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல என்று புறநானூறு பாடலை பாடியவர். தரமான கேள்வி. அதாவது குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல, பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு என்ன அர்த்தம்? குறிக்கோள் இல்லாதவன், அவனுடைய உடம்பு வெறும் சதை பிண்டம் அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னு கேட்டா ஆலந்தூர் கிளார். ஆலந்தூர் கிளார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வற்றல் தின்றான், அல் தல் அம் ஐ கை என்று வந்தால் என்ன அர்த்தம்? தொழிலாகு பெயர். அப்ப வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருக்குறளை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வி கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. திருக்குறளை பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது. இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியங்களிலேயே காண்பது அரிது என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தரமான கேள்வி. ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, படுதிரை வையம் பாத்திய பண்பே, படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். 5வது உலக தமிழ் மாநாடு எங்க நடைபெற்றது? மதுரையில நடைபெற்றது. எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோவையில் உலக செம்மொழி மாநாடு, கோவையில முதல்ல செம்மொழி மாநாடு நடைபெற்றது.
2010 கலைஞர் அவர்களால் நடத்தப்பட்டது. செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற அந்த பாடல் AR ரகுமான் அவர்களால் இசையமைத்து வெளியிடப்பட்டது. யாரால் நடத்தப்பட்டது? கலைஞர் அவர்கள் நடத்தப்பட்டது. கோவையில். எந்த வருஷம்? 2010. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு பண்புடைமை ஆவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்தொழுகளும் அவரவர் விருப்பத்திற்கு பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று குறிப்பிடுபவர் யார்? பரிப்பெருமாள். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் எந்த ஆண்டு 4வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது? அப்ப 4வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இலங்கை, யாழ்ப்பாணம். வருடம் 1974. தமிழ் பண்பாடு என்ற இதழ் யாரால் தொடங்கப்பட்டது? தரமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் பண்பாடு என்ற இதழ் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கி நடத்தியவர் யார்? தனிநாயகம் அடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என் கதைகளின் கதை. என் கதைகளின் கதை. என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், அவனும் அவளும் அவனும் அதெல்லாமே வேற. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இங்க பாருங்க. என் கதைகளின் கதை என்ற நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம். சௌரி பெருமாள் அரங்கனார் எந்த ஆண்டு முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தார்? தரமான கேள்வி. குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யாரு? சௌரி பெருமாள் அரங்கனார். எந்த வருஷம்? 1915. 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தார். இது எல்லாமே பொக்கிஷம். நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சு எடுக்கக்கூடியதை நான் எடுத்து கொடுத்துட்டேன். யாராவது நீங்க ஏற்கனவே படிச்சு ஹின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஹின்ஸ் இதுல 100% இருக்கும். 100% அப்படியே இருக்கும். நான் கொடுக்காதது கூட உங்களுக்கு, நான் கொடுத்துறது உங்ககிட்ட இல்லாம கூட இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. அடுத்த கொஸ்டின். ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணல் அளவை. ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணல் அளவை. குறுந்தொகையின் அடி எல்லை. குறுந்தொகையினுடைய அடி எல்லை 4 அடி சிற்றெல்லை முதல் 8 அடி பேரெல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின். வேரில் பழுத்த பலா. வேரில் பழுத்த பலா என்ற நூலின் ஆசிரியர். வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் சு. சமுத்திரம். வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் சு. சமுத்திரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெயரை போலவே ஆழமும் விரிவும் கொண்ட 300க்கும் மேற்பட்ட சிறுகதையை எழுதிய திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியைச் சேர்ந்த சு. சமுத்திரம். அப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை வாசிச்சாலே 2-3 கேள்வி கிடைக்கும். அதாவது 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர் சு. சமுத்திரம். பெயரை போலவே ஆழமும் விரிவும் கொண்டவர் சு. சமுத்திரம். அடுத்து அவர் பிறந்த ஊரு திப்பனம்பட்டி. திப்பனம்பட்டி எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்கு. சரிங்களா? அவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்கிறோம். அவர் எழுதாத நூல் மண் சுமை சு. சமுத்திரம் எழுதியது. காகித உறவு சு. சமுத்திரம் அவர்கள் எழுதியது. வாடாமல்லி சு. சமுத்திரம் அவர்கள் எழுதியது. ஏற்கனவே பார்த்தோம் என்ன நூலு? வேரில் பழுத்த பலா, அதுவும் சு. சமுத்திரம் அவர்கள் எழுதியது. அன்பளிப்பு. அன்பளிப்பு இது மட்டும் தவறு. அன்பளிப்பு நேற்று நடந்த கிளாஸ்ல நம்ம சொன்னோம். அன்பளிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2010ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வென்ற 2010ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வென்ற சூடிய பூ சூடர்க்க. சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? நாஞ்சில் நாடன். சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். திரும்ப சொல்றேன். சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். மண் சுமை, வாடாமல்லி, காகித உறவு, வேரில் பழுத்த பலா இதெல்லாம் ஆசிரியர் யாரு? சு. சமுத்திரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் பரிசு பெற்ற குற்றம் பார்க்கில் என்ற நூலின் ஆசிரியர் அவரும் சமுத்திரம். சு. சமுத்திரம். குற்றம் பார்க்கில் என்ற நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம். அலெக்சாந்தர் ரஸ்கின் எழுதிய அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலை அலெக்சாந்தர் ரஸ்கின் எழுதிய அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் முகமது ஷெரீப். யார் எழுதின நூலு? அலெக்சாந்தர் ரஸ்கின் எழுதிய அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் முகமது ஷெரீப். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று சொன்னவர். ஒரு முதிர்ந்த ஆளுமைக்கு
3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று சொன்னவர் கோர்டன் ஆல்ஃபர்ட். கோர்டன் ஆல்ஃபர்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று என்பது யாருடைய கூற்று? தெரன்ஸ். இதெல்லாம் கூற்று கண்டிப்பா கேட்பாங்க, முக்கியமானது. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று என்று சொன்னவர் தெரன்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் என்ற வரிகள் யாரை பத்தி சொல்றா? ஆய் அண்டிரன் அப்படி சொல்லக்கூடிய அந்த மன்னனை சொல்லுது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய். நசைபெருது உடையார் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய வெறுங்கை வேளம் என்ற வெறுங்கை வேளம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றவாறே என்ற பாலை பாடிய பெருங்கடுங்கோவின் குறுந்தொகை பாடல் எத்தனையாவது பாடல்? 37வது பாடல். இந்த இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய். அந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துறேன். இந்த இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அண்டிரன் என்பது சரியான பதில் தான். முடமோசியார் பாடினது. இது புறநானூற்று பாடல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நசைபெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேளம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றவாறே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. இந்த பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ. இதனுடைய இந்த எத்தனையாவது பாடல்? 37வது பாடல். யா மரம் எந்த நிலத்தினுடைய வளரும்? யா என்ற மரம் எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் வளரும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அணி, இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலை அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல்யாண்ஜி குறித்த தவறான கூற்றை தேர்வு செய்க. அப்படியே அவருடைய நூல் குறிப்பே முடிஞ்சு போச்சு. என்னது? கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாவல் என தொடர்ந்து எழுதி வருபவர். சரி. இவர் வண்ணதாசன் எனவும் அழைக்கப்படுகிறார். சரி. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள். தரமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை கல்யாண்ஜி என்று சொல்லக்கூடிய வண்ணதாசனுடைய படைப்புகள். சரி. இவரது கவிதைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. இது தவறு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இவருடைய கடிதங்கள் அனைத்தும் தான் தொகுக்கப்பட்டு இந்த பெயரில் வெளியிடப்பட்டது. அப்ப கேள்வி என்ன? யாருடைய கடிதங்கள் சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டு வெளியானது? கல்யாண்ஜி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவருடைய படைப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள் இவரால் படைக்கப்பட்டது. யாரால் படைக்கப்பட்டது? கல்யாண்ஜி, அதாவது வண்ணதாசன் அவரால் படைக்கப்பட்டது. மேலும் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாண்ஜி அவர்களுக்கு 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அப்ப இந்த ஒரு கேள்வியை வாசிச்சீங்கனாலே கல்யாண்ஜி அவர்கள் பற்றிய நூல் குறிப்பே முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த புத்தகம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்க வச்சிருக்க வேண்டிய பொக்கிஷம் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா இல்லையா? ஆசிரியர் தகுதி தேர்வு படிக்கக்கூடிய அத்தனை பேரும் வச்சிருக்க வேண்டிய பொக்கிஷம். நான் விளம்பரத்துக்காக சொல்லல. புக்கு அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன், உயிரை கொடுத்து எடுக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு இரவு பகலா யோசிச்சு, அதாவது புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சு டெஸ்டாவும் எழுதி பார்க்கணும், அதை நோட்ஸாவும் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற 2 நோக்கத்துல 2 in 1 பர்பஸ் தான் அந்த புக்கை நான் ரெடி பண்ணியிருப்பேன். எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. எல்லாமே அவங்க டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கணும், புக்காகவும் இருக்கணும். நீங்க 2000 ரூபாய் கொடுத்து டெஸ்ட் பேச்சு சேர்ந்தா கூட இவ்வளவு தகவலோட உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்காது. அதை நான் ப்ரௌடாவே சொல்லுவேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனதை மலர வைக்கும் இளம் கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் நீண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தரமானதா? இந்த புத்தகத்தை நான் உருவாக்குனதுக்கு இந்த வரி இப்ப நான் பேசினேல, அவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ், இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தவிர்த்து 3500 கொஸ்டினும் நானே ஃப்ரேம் பண்ணது. அப்ப நான் அதனாலதான் ப்ரௌடா கிளாஸ் எடுக்கவும் முடியுது, ப்ரௌடாவும் சொல்ல முடியுது இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு இந்த வரிகள் எனக்கு பொருந்தும். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா
அப்படிலாம் உழைச்சனாலதான் இன்னைக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி வெற்றிகரமா நம்ம நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மத்தியில சிவதன்யா அகாடமின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்குமே மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் நீண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10வது உலக தமிழ் மாநாடு 2019ஆம் ஆண்டு, இது கரண்ட் அஃபேர்ஸ், அமெரிக்காவில் நடைபெற்றது, ரீசெண்டா நடந்தது. இமயத்து ஈண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இமயத்து ஈண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. யாருடைய கடிதங்கள்? அப்பதான் நம்ம பார்த்தோம். யாருடைய கடிதங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது? கல்யாண்ஜி என்று சொல்லக்கூடிய வண்ணதாசன். கண்ணதாசன் கிடையாது, வண்ணதாசன். ஓகே. பெரியாரின் மொழி சீரமைப்புகளை எந்த ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது? 1978. அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய்க. உலகத்தமிழ் மாநாடுகள் கோலாலம்பூர் மலேசியாவில் 1966 நடந்துச்சு, 1987 நடந்துச்சு. பாரிஸ்ல நடந்துச்சு 1980, சென்னையில 1968. சரி. தஞ்சாவூர்ல 1998 கொடுத்துருக்கிறோம், இது தவறு. தஞ்சாவூர்ல 1995ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9வது உலக தமிழ் மாநாடு 2015 எங்கு நடைபெற்றது? மலேசியா. யவனப்பிரியா என அழைக்கப்படுவது, யவனப்பிரியா என அழைக்கப்படுவது எது? மிளகு. யவனர்கள், கிரேக்கர்களும் ரோமானியர்களும் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தான் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப இந்த யவனர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் தான் மிளகு. அதனால மிளகு என்பது யவனப்பிரியா என்று அழைக்கப்பட்டது. தலைப்பாகை மற்றும் பாலைப்புறா, நல்ல முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. தலைப்பாகை பாலைப்புறா என்ற வரிகளை எழுதியவர் சு சமுத்திரம். பாலைப்புறா, கடல் புறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைப்பாகை பாலைப்புறா சு சமுத்திரம். அடுத்து பாருங்க. இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு நூலுக்காக, கட்டுரைக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் ஆ மாதவன். எந்த வருஷத்துக்குன்னு பார்த்துக்கணும். இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு கட்டுரை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் ஆ மாதவன். ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் பார்த்துருக்கிறோம். 100 மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்ல, 263 கொஸ்டின் இருக்கு. கண்டினியூஸா 263 கொஸ்டினுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரே டேக்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தி திணிப்பு, அதாவது 9ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9 அதுல பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1ல 100 கொஸ்டின் பார்த்தோம். நம்ம புத்தகத்துல இப்படிதான் இருக்கும். டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். பின்னாடி ஒவ்வொரு டாபிக் முடிச்சோன்னு ஆன்சர் கொடுத்துருப்போம். புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த 96 26 12 94 74 என்ற நம்பருக்கு 600 ரூபா ஜிபே பண்ணிட்டு நீங்க அட்ரஸே அனுப்பிடலாம். ஃபோன் கால் பண்ண கூட தேவையில்லை. 600 ரூபா நீங்க எத்தனை மணிக்கு வேணாலும் ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸை எழுதி அனுப்பிடுங்க. டைப் பண்ணி பின்கோடு நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க. நாங்க அந்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் எழுதி உங்களுக்கு அனுப்பிடுவோம். அப்படியே அனுப்பிட்டு விட்டுருங்க. நாங்க பார்க்கலனாலும் மெசேஜ் பண்ண. ஏன்டா நீங்க பார்த்துட்டு மெசேஜ் பண்ணினா மேல வந்துடும் வாட்ஸ்அப்ல. நீங்க விட்டுட்டீங்கன்னா நாங்க எழுதிட்டு உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் நம்பர், கன்சைன்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டோம்னா கன்ஃபார்ம் எழுதிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து 2 நாள் உங்க கையில புக்கு கிடைச்சிடும். இதான் ப்ராசஸ். மேக்சிமம் ஃபோன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எடுக்க முடியாது, நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க தைரியமா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி விட்டுருங்க கிளியரா. பின்கோடு நம்பர், கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா நல்லா மென்ஷன் பண்ணிருங்க. புக்கு நாங்க அனுப்பி வச்சிருவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு, கல் உண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை போன்றவற்றிற்கு எதிராக தீவிரமாக எதிர்த்தவர் பெரியார். தமிழ்நாட்டில் பூச்சந்தை, மலர் சந்தைக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர் இருக்கு. அது எங்கன்னா நாகர்கோவில் அருகே இருக்கக்கூடிய தோவாளை, கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தான் மலர் சந்தை. தமிழ்நாட்டினுடைய மலர்னுடைய விலையை தீர்மானிக்கிறது இந்த தோவாளை மலர் சந்தை தான். ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின். தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். கீவா ஜா, ஸ்லேடை மன்னன் அப்படி சொல்லுவாங்க. கீவா ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின். இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் ச தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்ற நூல்.
அதாவது இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். மக்கள் நாகரிகம் எந்த நிலத்தில் முழுமையும் வளமையும் அடைந்தது அப்படின்னா மருத நிலம். தரமான கேள்வி. மக்கள் நாகரிகம் முதலில் வேரூன்றியது குறிஞ்சி நிலம். மக்கள் நாகரிகம் முதலில் எந்த நிலத்தில் முழுமையாக வளமையும் முழுமையும் அடைந்தது அப்படின்னா மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விமலா கூட்டத்தில் உள்ள தட்டில் இருந்த விமலா கூடத்தில் உள்ள தட்டில் இருந்த டிசம்பரை தலையில் சூடினாள். டிசம்பர் என்பது காலம். அப்ப டிசம்பர் பூ கால ஆகு பெயர். அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டில் ஆட்டுச்சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் அய்யலூர். ஆட்டுச்சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் அய்யலூர். காய்கறி சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஒட்டஞ்சத்திரம். மலர் சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் தோவாளை. மணப்பாறை மாட்டு சந்தை. மணப்பாறை மாட்டு சந்தை. அதனாலதான் அப்பதே பார்த்தா மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு அப்படின்னு அந்த பாடல் வரிகள் பார்த்தோம். விருதுநகர் வியாபாரிக்கு அப்படின்னு அந்த பாடல் பார்த்தோம் இல்லையா? சரி. விமலாவை பார்த்தவுடன் தோட்டம் அமைதியானது. இது என்ன ஆகு பெயர்? இடவாகு பெயர். எதுவுமே மிஸ் ஆகாது. எந்த எடுத்துக்காட்டா இருந்தாலும் மிஸ் ஆகாது. நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இதை ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். அது 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இப்ப நம்ம 9th 10th கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நம்ம கடைசியா கொடுக்குறோம். இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்று வரை அம்மாவின் கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. தரமான ஒரு வரி. இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. முத்துக்குமார். ஜவுளி சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஈரோடு. ஜவுளி சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஈரோடு. விமலா எஸ்ஜிடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. விமலா மல்லிகையை படத்திற்கு சூடினால் என்ன ஆகு பெயர்? பொருள் ஆகு பெயர். அடுத்த கொஸ்டின். தலைக்கு 200 கொடுங்கம்மா. தலைக்கு 200 கொடுங்கம்மா. தலை அப்படின்னாலே சினை. சரி, 200 வருதா? எண்ணி கொடுக்க சொல்றாங்களா? அப்ப எண்ணல் அளவை ஆகு பெயர். மக்கள் நாகரிகம் எந்த நிலத்தில் வளர்ந்தது? முல்லை நிலத்துல வளர்ந்தது. குறிஞ்சி நிலத்துல வேரூன்றியது. மருத நிலத்துல வளர்ச்சியும் முழுமையும் அடைந்தது. அதான் ரொம்ப முக்கியம். மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் வேரூன்றியது, முல்லை நிலத்தில் வளர்ந்தது, மருத நிலத்தில் முழுமையடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெள்ளை மனம் கொண்ட வேலையாட்கள். வெள்ளை மனம் கொண்ட வேலையாட்கள். வெள்ளை மனம் பண்பாகு பெயர். அடுத்த கொஸ்டின். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் மேலானது என்று சொன்னவர் தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின். மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று மதத்தின் நிலை என்ன? நன்கு சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்காக மதங்களா? மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா என கேட்டவர் பெரியார். அடுத்த கொஸ்டின். காலையில் சாப்பிட பொங்கல் வைத்தால். பொங்கல் என்பது தொழிலாகு பெயர். காலையில் சாப்பிட பொங்கல் வைத்தால். அல் தல் அம் ஐ கை அப்படின்னு என்ன சொன்னோம்? தொழிலாகு பெயர். பொங்கல் வைத்தால் என்பது தொழிலாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தரமான கேள்வி. இது கொஸ்டின்ல வருதோ இல்லையோ, முத்துக்குமார் அவருடைய மகனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லலாம். நிறைய பயணப்படு. பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறந்து வைக்கின்றன. புத்தகங்களை நேசி. ஒரு புத்தகத்தை தேடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய். நீ ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவார். முத்துக்குமார், கவிஞர் முத்துக்குமார் அவருடைய மகனுக்கு எழுதுறாரு கடிதம். எப்படி எழுதுறாரு? நிறைய பயணப்படு. பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறந்து வைத்திருக்கும். புத்தகங்களை நேசி. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கவிதை மாதிரியே இருக்குல்ல. ஆனா முத்துக்குமார் அவருடைய மகனுக்கு கடிதமா எழுதுறாரு. புரியுதா இல்லையா? அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் என்று சொன்னவர் முத்துக்குமார் அவருடைய மகனுக்கு கவிதை எழுதுறார், கட்டுரை எழுதுறார். சாப்பாட்டிற்கு 5 கிலோ வாங்க வேண்டும். எண்ணல் அளவை ஆகு பெயர். தாளிப்பதற்கு 3 லிட்டர் வாங்க வேண்டும். தாளிக்கிறதுக்கு 3 லிட்டர் வாங்க வேண்டும் அப்படின்றது என்ன ஆகு பெயர்?
முகத்தல் அளவை. 3 லிட்டர் என்பது முகத்தல் அளவை ஆகு பெயர். காய்கறி சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஒட்டஞ்சத்திரம். காய்கறி சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஒட்டஞ்சத்திரம். அடுத்த கொஸ்டின், மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும், கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அலைபேசி அழைத்தது. அலைபேசியில் வந்த வயலின் கேட்டு மகிழ்ந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கருவியாகு பெயர். அறிவியல் கருத்துக்களும் தத்துவங்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் உள்ளதாலும் அரசியல் சமூகம் பொருளாதாரம் அனைத்தும் அடங்கியுள்ளதாலும் இதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னார். எதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று பெரியார் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறளை. திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னவர் பெரியார். அடுத்த கொஸ்டின், சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கருத்தாவாகு பெயர். அடுத்தது பாருங்க, தமிழில் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். மீன் சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் நாகப்பட்டினம். மீன் சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் நாகப்பட்டினம். மலர் சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் தோவாளை. மாட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் மணப்பாறை. ஆட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் அய்யலூர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் கடலூர் பக்கத்துல இருக்கு. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே மிக பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவத்தை டேஸின் தலைமையின் கீழ் டேஸ் உருவாக்கினார். நல்ல கேள்வி. இந்திய தேசிய ராணுவத்தை யாருடைய தலைமையின் கீழ் யார் உருவாக்கினார்? மோகன் சிங் அவர்கள் தலைமையின் கீழ் எங்க ஜப்பானியர் உருவாக்கினார். மோகன் சிங் அவர்கள் தலைமை. நம்ம இந்திய தேசிய ராணுவம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நேதாஜி நினைப்போம். தப்பு. இந்திய தேசிய ராணுவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா மோகன் சிங் என்பவரால் உருவாக்கப்பட்டது, ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்டது. மிக முக்கியமான கொஸ்டின். இளங்கமுகு என்பதன் இலக்கண குறிப்பு இளமை கூட்டல் கமுகு. இளங்கமுகு செய்கோளம். இளங்கமுகு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோமா? இளங்கமுகுனா பண்புத்தொகை, இளமை கூட்டல் கமுகு. செய்கோளம் அப்படின்னா வினைத்தொகை. செய்கின்ற கோலம், செய்த கோலம், செய்யும் கோலம். அப்போ 3 காலத்துக்கு வரதுனால அது வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கடலூருக்கு அருகே இப்ப நான் சொல்ல கருவாட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர். கருவாட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் காராமணி குப்பம், கடலூர்ல இருக்கு. கருவாட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் காராமணி குப்பம். மீன் சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் நாகப்பட்டினம். மலர் சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் தோவாளை. ஆட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் அய்யலூர். மாட்டு சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் மணப்பாறை. காய்கறி சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர் ஒட்டஞ்சத்திரம். அவ்வளவுதான். இது அப்படியே பொறுத்துகள்ல கேட்பாங்க. முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு எது? சேர நாடு. நல் யானை கோக்கிள்ளி நாடு எது? சோழ நாடு. முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே இதை தனித்தனியா வேற பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாட்டுச்சந்தையை மாட்டுத்தாவணி என்று சொல்லும் பழக்கம் இன்றும் எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த கொஸ்டின், வயதின் தரமான கேள்வி. வயதின் பேர் ஆற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகள் ஆசீர்வதிப்பார்கள். உன் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கே எதிராகும். என் தகப்பன் என்னிடம் ஒளித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது. உனக்கு தெரியாதது இல்லை, பார்த்து நடந்து கொள் என்றே தன்னுடைய மகனுக்கு நா. முத்துக்குமார் கடிதம் எழுதுறார். நா. முத்துக்குமார் எழுதிய கடிதத்தை அப்படியே அத்தனை வரிகளையுமே தனித்தனியா கேள்வியா வச்சிருக்கிறேன். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல இந்த வரிகள் அப்படியே நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மக்கள் நாகரிகம் எந்த நிலத்தில் வேறு ஊன்றியது? அப்பதே சொல்லிட்டேன். குறிஞ்சி நிலத்துல வேறு ஊன்றியது, முல்லை நிலத்துல வளர தொடங்கியது, மருத நிலத்துல முழுமையடைந்தது. தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெறிகமல் கலனியில் உள்ளுணர் வெள்ளமே. சரிங்களா? இந்த இப்படி உணர்த்தும் பொருள், இப்பாடலடி உணர்த்தும் பொருள், மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாக உழுதிருந்தனர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாக உழுதிருந்தனர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 37. கூற்று. இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் என்பவர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான கூற்று.
அப்படியே கூற்று காரணம் சரிதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்திய தேசிய ராணுவ படையினுடைய தலைவராக இருந்த தில்லான் அவர் என்ன சொல்றாரு, இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான். ஏற்கனவே இந்த கொஸ்டின் தனியா சொன்னேன். இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான். இதயம்னா என்னது, ஹிந்தியில வந்து தில் அப்படின்னுவாங்க. அப்ப தில்னா என்னது, தில்லான். தில்லான் இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்களே என்று சொன்னவர் தில்லான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு ஆர்டிகல் 32 அம்பேத்கர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல். தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி தான் ஏற்கனவே சொன்னோம். மதுரையில ஒரு ஜுவாலஜிக்கல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிக்ஷு ரேவதி என்ற புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். இது கேள்வி, முக்கியமான கேள்வி. செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆசிரியர் நியமன தேர்வுல கேட்ட கொஸ்டின். பிக்ஷு ரேவதி என்ற புனை பெயர்களில் தனது படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று சொன்னவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும் என்று சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 42வது கேள்வி. சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறு பயனும் விளைய போவது இல்லை. அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் மேலோங்குகின்றன. அந்த சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வலியுறுத்தியவர் பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெருகுவள என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல். பெருகுவள மதுரை காஞ்சி. இது தரமான கேள்வி. பெருகுவள மதுரை காஞ்சி என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிரஸ் மால். இதில் மால் என்பதன் பொருள், எக்ஸ்பிரஸ் மால் அப்படின்னு சொல்றோம்ல, மால் என்பதன் பொருள் பல்லங்காடியகம். பல்லங்காடியகம். அடுத்த கொஸ்டின். இளம்பகம் என்னும் உட்பிரிவை கொண்ட சீவக சிந்தாமணியில் நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இளம்பகம் ஈராக எத்தனை இளம்பகங்கள் உள்ளன? 13 இளம்பகங்கள் உள்ளன. அப்ப சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம். எத்தனை இளம்பகம் இருக்கு? 13 இளம்பகம் இருக்கு. அதுல முதல் இளம்பகம் என்ன? நாமகள் இளம்பகம். இறுதி இளம்பகம் என்ன? முக்தி இளம்பகம். அடுத்த கேள்வி. மாட்டுச்சந்தைக்கு புகழ்பெற்ற ஊர். அப்பதே நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், மணப்பாறை. அடுத்த கொஸ்டின். தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னா யார் சொல்லியிருப்பா? பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். விழாக்களாலும் சடங்குகளாலும் மூட பழக்கங்களாலும் வீண் செலவு ஏற்படுவதால் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். மாநகரத்தில் வாழும். அடுத்தது நா. முத்துக்குமார் சொல்றார். மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறி கொண்டிருப்பான்? உனக்கான காற்றை நீயே உருவாக்கிக்கொள். இதுக்கு மேல வார்த்தைகளே இல்லை. உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு. எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உனக்கு அருகில் இருந்தே விசிறி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. தரமான ஒரு வரி. அப்படியே அந்த கடைசி வரியை மட்டும் யாரு சொன்னான்னு கேட்கலாம். உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு அப்படின்னு சொல்றாரு. யாரு? நா. முத்துக்குமார் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின். டாக்டர் லட்சுமி தலைமையில் இந்திய தேசிய ராணுவத்தில் யாருடைய பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? டாக்டர் லட்சுமி சொகைல் அடிச்சுவாங்க. அவங்களுடைய தலைமையில தான் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. அந்த பெண்கள் படைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னா ஜான்சி ராணி. வேலுநாச்சியாரும் ஒரு பெண்கள் படை உருவாக்கி இருந்தாங்க. அந்த வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைக்கு பெயர் உடையாள். அந்த உடையாள் என்ற பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றவங்க குயிலி. அப்ப இப்படி ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். சும்மா போற போக்குள்ள ஏதோ கொஸ்டின் எடுத்து கொடுக்கல. ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா அந்த இதுல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல இருந்து இன்னும் 4 கேள்வியை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் இந்த புத்தகத்தை நம்ம உருவாக்கணும். இந்த புத்தகத்தை அப்படிதான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு இடையில இந்த புத்தகத்தவே காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, அதுவும் டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நீங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அது அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு
டெட்டு தேர்வுக்கெல்லாம் நீங்க எதை தேடி எப்படி படிக்கணும்னு அந்த குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ள ஜனவரி 2026 அதுக்குள்ள நீங்க முடிக்க முடியுமான்ற நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த புக்கு உங்களுக்கு பொக்கிஷம். உண்மையிலே நான் சொல்றேன், விளம்பரத்துக்காக சொல்லல, முழுசா வீடியோ கூட பாருங்க. புக்கு வாங்க வேணாம், விருப்பம் இல்லாதவங்க வீடியோவை பார்த்துக்கோங்க. அவ்வளவு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், பூங்குட்டி என்பதன் இலக்கண குறிப்பு தேமாங்காய். 1944 மார்ச் 18 நாள் இந்திய ராணுவம் ஆங்கிலேயரை தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டிய மொய்ராங் எந்த பகுதியில் உள்ளது? இந்திய தேசிய ராணுவம் ஆங்கிலேயரை தோற்கடிக்கிறாங்க 1944 18 தேதி, மார்ச் 18 தேதி. அதுல அந்த இடத்துக்கு பேரு மொய்ராங்னு பேரு. அந்த மொய்ராங் தற்போது எங்க இருக்குன்னா மணிப்பூர் அப்படின்ற அந்த மாநிலத்தில் இருக்கு, மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கு. மணநூல் எனவும் முக்தி நூல் எனவும் அழைக்கப்படுவது, மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி முழுவதுமே சீவகன் வெறும் திருமணம் செஞ்சுக்கிட்டே போவாப்ல ஒவ்வொருத்தரையும். காந்தர்வதத்தை மனம் முடிக்கிறது, அதனால ஃபுல்லாவே திருமணம் நடக்கிற நிகழ்வா இருக்கிறதுனால அதுக்கு பேரு மணநூல் என்று பெயர். மணநூல் எனவும் முக்தி நூல் எனவும் அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர். அவர் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் உலக வட்டமேஜ மாநாடுல அவர் இருக்கப்போ வட்டமேஜ மாநாடுல கலந்துக்க போன அந்த நம்மளுடைய மகாத்மா காந்தியை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு அழைத்தவர் யாரு? வின்ஸ்டன் சர்ச்சில். அரை நிர்வாண பக்கிரி என்று வின்ஸ்டன் சர்ச்சில் யாரை அழைத்தார்? மகாத்மா காந்தி அழைத்தார். அப்ப அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை ஏற்க நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாட்கள் நேதாஜி பயணம் மேற்கொண்டார்? 91 நாட்கள் பயணம் மேற்கொண்டார். இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களான்னா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. டெட் எக்ஸாம்ல இப்படிதான் குதர்க்கமான கேள்வி எல்லாம் கேட்கப்படும். நூக்கன் கார்னர் எதையாவது ஒன்று எடுத்து கேள்வி கேட்பாங்க. நமக்கு தேவை பாஸ் ஆகிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் அசை எத்தனை? இன்னொரு கொஸ்டின் இருக்கு. மாகால் என்பதன் இலக்கண குறிப்பு மா மா தவ நனி கூர் களி அப்படின்னு என்ன அர்த்தம்? உரி சொற்றொடர். மா சால தவ நனி கூர் களி அப்படின்னு என்ன அர்த்தம்? உரி சொற்றொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேரசை நிறையசை 2 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், சிங்கப்பூரில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் டெல்லியை நோக்கி செல்லுங்கள், டெல்லியை நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ அப்படின்னு சொன்னார் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எங்க சொல்லியிருக்கிறாரு? சிங்கப்பூர்ல நடைபெற்ற கூட்டத்துல சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்றாருன்னா, வேதங்களை நோக்கி செல்லுங்கள், கோ பேக் வேதாஸ் அப்படின்னு சோசியல்ல வருது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய். தரமான ஒரு வரி. இதுவும் நான் முத்துக்குமார் தான் அவருடைய மகனுக்கு சொல்றாரு. நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தெரிஞ்சவங்க சொல்லலாம். கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய், இனிய இல்லறம் தொடங்கு, யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது என்று சொன்னவர் யாரு? நான் முத்துக்குமார். கடன் வாங்கியாவது என்கிட்ட உதவுறது. அடுத்த கொஸ்டின், பாரதியின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதை மையமாக கொண்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. இன்பங்களை எல்லாம் துறந்துட்டு துறவு பூண வேண்டும் என்று சொன்ன இலக்கியம் சீவக சிந்தாமணி. வெண்தாடி வேந்தர், அப்படியே ஒவ்வொன்றும் தனித்தனியா கேட்கலாம். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர் என்ற அடைமொழிகளை கொண்டவர் பெரியார். தீப்பொறி திருமுகம் மாதிரி இத்தனை அடைமொழிகள் இருக்கு. அடுத்தது, பெண்களை கேலி செய்த இளைஞர்களை ஊரே இகழ்ந்தது எவ்வகை ஆகு பெயர்? ஊரே இகழ்ந்தது இடவாகு பெயர். அடுத்த கொஸ்டின், ஏமாங்கத நாட்டின் வளம் குறித்து பேசும் காப்பியம் சீவக சிந்தாமணி. அழ வேண்டும், சிரிக்க வேண்டும், சினுங்க வேண்டும், குப்புற கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும், தரையெல்லாம் தனதாக்கி தவள வேண்டும், தத்தி தத்தி நடக்க வேண்டும், வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு நான் முத்துக்குமார் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின், இன்சொல் விளை நிலமா ஈதலை வித்தாக வன் சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் இன்றதோர் பைங்கூழ் சிறுகால செய் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. திரும்ப பாருங்க, இன்சொல் விளை நிலமா ஈதலை வித்தாக
வன் சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலச்சை என்ற இந்த வரிகளுக்குரிய அணி உருவக அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நல்ல கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 68 கட்டாயம் எதிர்பார்க்கப்படும் கேள்வி. ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. ஏற்கனவே சொன்னோம், பிக்சு ரேவதி என்ற புனைப்பெயர்களில் எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. அதே மாதிரி இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இதில் பயின்று வந்துள்ள அணி என்னது? ஊமை அணி. இனிய உளவாக இன்னாத கூறல், நல்ல கருத்துக்கள் இருக்கும்போது இல்லாததை கூறுறது. கனி இருக்க காய் கவர்ந்தற்று, கனியை வச்சுக்கிட்டு காய் எடுத்து சாப்பிடுறது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அணி? ஊமை அணி. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர்களை பொதுவாக பாடும் முத்தொள்ளாயிரத்தினுடைய பாவகை வெண்பா. முத்தொள்ளாயிரத்தினுடைய பாவகை வெண்பா. அடுத்த கொஸ்டின், ஆறு கிடந்தன்ன அகழ்நெடுந்தெருவில் பல்வேறு குழாத்து இசை எழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல. இதான் கொஸ்டின். மாகால் எடுத்த முன்னீர் போல, மாகால் எடுத்த முன்னீர் போல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. மாகால் அப்படின்னா பெருங்காற்றுன்னு அர்த்தம், முன்னீர் அப்படின்னா கடல் நீர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இதே வரி முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு, பெண்கள் கடல் தாண்டி போற பழக்கம் இல்லை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை, மகடுனா பெண்கள், அப்ப பெண்கள் கடல் தாண்டி போற பழக்கம் இல்லை. அடுத்த கொஸ்டின், தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு அலுவலராகவும் பணியாற்றியவர் தான் நா. பிச்சமூர்த்தி. யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முழங்கிசை, இமிழிசை, முழங்குகின்ற இசை, முழங்கிய இசை, நாளை முழங்கும் இசை, 3 காலத்துக்கும் பொருந்தி வருதா? அப்பது வினைத்தொகை. இமிழிசை, இமிழ்கின்ற இசை, இமிழ்ந்த இசை, இமிழும் இசை, அப்ப வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அணிகளில் இன்றியமையாதது டேஸ் ஆகும். அணிகளில் இன்றியமையாதது ஓமை அணி ஆகும். எல்லா அணிகளும் இதுல இருந்துதான் கிளைத்ததா சொல்றாங்க. அப்ப கேள்வி கேட்பாங்க, கீழ்காணும் எந்த அணியிலிருந்து தான் மற்ற அணிகள் எல்லாம் கிளைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஓமை அணி. அப்ப அணிகளில் இன்றியமையாத அணி ஓமை அணி. அடுத்த கொஸ்டின், தாவோவியம் என்பதன் வாய்ப்பாடு தேமாங்கனி. பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. இந்த குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி சொல் பொருள் பின்வரு நிலை அணி. என் முப்பாட்டன் காடு திருத்தினான், என் பாட்டன் கழனி அமைத்தான், என் தகப்பன் விதை விதைத்தான், உன் தகப்பன் நீர் ஊட்டினான், நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் என என் தங்கமே உன் பிள்ளைக்காக விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு, உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு, உழைக்க தயங்காதே, உழைக்கும் முறை உயர்ந்து கொண்டிரு, உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டிரு என்று சொன்னவர் நா. முத்துக்குமார். நல்ல கொஸ்டின் இது. அப்படியே அந்த முத்துக்குமாருடைய முத்துக்குமாரோடைய அந்த பாடமே அப்படியே ஒவ்வொரு பேராகிராஃபையும் நான் கொஸ்டினா கொண்டு வந்திருப்பேன். ஏதோ ஒரு பேராகிராஃப் இருந்து ஒரு வரி எடுத்து கேள்வியை கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், மதுரை காஞ்சியில் காஞ்சி என்பதன் பொருள் என்ன? நிலையாமை. காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை. அடுத்த கொஸ்டின், மகிழ்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையின் பெயர். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. அடுத்த கொஸ்டின், களம்பக உறுப்புகள் எத்தனை? 18. களம்பக உறுப்புகள் எத்தனை? 18. களம்னா 12, பகம்னா அதுல பாதி 6, அப்ப மொத்தம் 18. களம்பக உறுப்புகள் மொத்தம் 18. அடுத்த கொஸ்டின், நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீது ஏறி நின்று மற்ற உழவர்களை நாவலோ என்று கூறி அழைப்பர் என சோழ நாட்டின் வளத்தை குறிப்பிடும் இலக்கியம் முத்தொள்ளாயிரம். அதாவது நெல்லை அறுவடை செய்து அந்த உழவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெல் அப்படியே குமிச்சு வச்சுட்டு அது மேல நின்று நாவலோ என அழைப்பார்கள் அப்படின்னு. எந்த நாட்டுல அப்படி இருக்கும்னா சோழ நாடு. நெல்லுனாலே சோழ நாடு தான். சோழ நாடு சோறுடைத்து. அப்ப சோழ நாடு எந்த இலக்கியம் சொல்லுது? முத்தொள்ளாயிரம் சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. முக்கியம், கேட்கலாம். அணி இலக்கணத்தை பத்தி தனியாவே இலக்கண வகுப்புல சார் கொடுத்துருவாங்க ஃபுல்லாவே, அதை நீங்க பாத்துக்கோங்க. மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது. கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. அப்ப வீடே மகிழ்ந்தது, ஊரே பாராட்டியது, இது ரெண்டும் என்னது? இடவாகு பெயர்.
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை என்ற குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலை அணி. யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெற்றிடம் என்பதன் வாய்ப்பாடு கூவிலம். தமிழரசி வள்ளுவரை படித்தால் கருத்தாவாகு பெயர். அண்ணாவை படித்தார், வள்ளுவரை படித்தார், சிவசங்கரியை படித்தால் விலங்கட்ட என்ன சொல்லணும்? கருத்தாவாகு பெயர். வள்ளுவரை படிக்கல, வள்ளுவர் சொன்ன கருத்தை படிக்கிறாங்க. அண்ணாவை படிக்கல, அண்ணா சொன்ன கருத்தை படிக்கிறாங்க. அதனால அது கருத்தாவாகு பெயர். அடுத்த கொஸ்டின், கலைச்செல்வி பச்சை உடுத்தினால், பச்சை என்பது பண்பு, அப்ப பண்பாகு பெயர். யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6. ஒன்றை புகழ்வது போல் புகழ்வதும் பழிப்பது போல் பழிப்பதும் என்ன அணி? இது ஊருக்கே தெரியும், பஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்த கொஸ்டின், அன்புடான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அடுத்தது, நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா? அப்ப உலகம் ஏற்குமா என்பது இடவாகு பெயர். தம்பிக்கு கடிதம் எழுதிய அண்ணாவை போல தங்கைக்கு கடிதம் எழுதிய மூவாவை போல மகனுக்கு கடிதம் எழுதியவர் நான் முத்துக்குமார் அப்படின்னு கேட்கலாம்ல. தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அண்ணா, தங்கைக்கு கடிதம் எழுதியவர் மூவா, அது மாதிரி மகனுக்கு கடிதம் எழுதியவர் நான் முத்துக்குமார். அடுத்த கொஸ்டின், வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் விளைந்து செல் கால்களால் அயலுள்ள ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை விரித்தாய் கயலிடை செங்கன் கருவரால் வாழை கரை வளர் தென்னையில் பாய பெயரிடை வானன தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே என்று பாடியவர் வாணிதாசன். இது அப்படியே பாடல் வரி கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல். மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள். பெரியார் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. ஓகே. முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று சொன்னவர் பலமுறை நம்ம சொல்லிட்டோம். நான் பிச்சமூர்த்தி. கலித்தலை என்பது என்னது? காய் முன் நிறை. கீழ்கண்டவற்றில் பெரியாரால் நடத்தப்பட்ட ஆங்கில இதழ் குடியரசு, உண்மை, விடுதலை, எதுவு? ரிவோல்ட். ரிவோல்ட் புரட்சின்னு ஒரு இதழ் நடத்தியிருக்கிறாரு, ரிவோல்ட் என்ற இதழ் நடத்தியிருக்கிறாரு. ரிவோல்ட் ஆங்கில இதழ், அது பேர்லயே ஆங்கிலத்துல தான் இருக்கு. ரிவோல்ட் அப்படின்னா புரட்சி நடத்தும். அப்ப ரிவோல்ட் என்பது ஆங்கில இதழ். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பெரியாரின் கூற்று அல்ல? முதல் கூற்று மட்டும் அயோத்திதாசர் கூற்று, மற்ற 3 பெரியார் கூற்று. இதை அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல் கூற்று என்னது? விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதை தவிர்த்து மற்ற 3மே பெரியார் சொன்னதான். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. கேள்வி என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பெரியார். அப்ப ஒவ்வொன்றையும் தனித்தனியா கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கு வழங்க வேண்டும். குடும்ப பணிகளில் ஆண்களுக்கு என்று தனிப்பணிகள் எதுவும் இல்லை. ஆண்களுக்கும் குடும்ப பணிகளை ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இருக்க சூழல பெண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அடுத்த கொஸ்டின், கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். அப்படிதான் இருக்கு. இப்பெல்லாம் இல்லாம இல்ல. அடுத்த கொஸ்டின், வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும். தெளிந்த அறிவுடன் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இது பெரியார் தான். முடிஞ்சு போச்சு. அப்ப பெரியார் பாடத்துல உள்ள 3 பேராகிராஃப் இங்க கொஸ்டின்ல வந்துருச்சு. என்ன கேள்வி கேட்டால் அதுக்குள்ள இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்து திகழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை
பாடலில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலை அணி. அதாவது மலர்களை பற்றிய திரும்ப திரும்ப வருது. என்ன மலர்கள் இருக்கு? காயா, கொன்றை, முல்லை, அதுனது அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தல். இந்த மலர்களை பற்றிய திரும்ப திரும்ப சொல்றதுனால இது பொருள் பின்வரு நிலை அணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆணைமுத்து. பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் ஆணைமுத்து. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலைக்கு எடுத்துக்காட்டு கனிமுன் நிறை. மொத்தம் 263 கொஸ்டின் இருக்கு. ஃபுல்லாவே பாத்துருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்றோமா? எந்த நூல் இடம்பெற்றது? திருக்குறள். யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் அசை எத்தனை வகைப்படும்? ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. நேரசை, நிறையசை 2 வகைப்படும். உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. தரமான கேள்வி. உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது என்று சொன்னவர் கியூபா நாட்டினுடைய அதிபராக இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. யாரு சொன்னது? ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. மண்ணில் எல்லா உறவுகளை விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள், உன் வாழ்க்கை நேராகும் என்று சொன்னவர் நா. முத்துக்குமார் அவருடைய மகனுக்கு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின். சயின்ஸுக்கு பழி. சயின்ஸுக்கு பழி என்ற சிறுகதை யாருடையது? சயின்ஸுக்கு பழி நா. பிச்சமூர்த்தி. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 110வது கேள்வி முக்கியம். சயின்ஸுக்கு பழி என்ற நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. ஏற்கனவே சொன்னோம், பிக்சு, ரேவதி என்ற புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை வெளியிட்டவர். அடுத்த கொஸ்டின். தாவோவியம் என்ற சிந்தனையை சேர்ந்த லாவோட்ஸ். தாவோவியம் என்ற சிந்தனையை சேர்ந்த லாவோட்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சீனாவை சேர்ந்தவர். ஆசிரியர் பெயர் அறியப்படாத இலக்கியம். முக்கூடர் பல்லு, எஸ். 900, எஸ். தமிழ் விடுத்தூது. இந்த 3க்குமே ஆசிரியர் பெயர் தெரியாது. அப்ப அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின். தமிழர் வாழ்வில் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல். தமிழர் வாழ்வியல் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடிய நூல் அகநானூறு. அகநானூறு. சரிங்களா? அகில உலக திறனாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, தரமான ஒரு கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் மற்றும் அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்று பாடியவர் யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர், குற்றால குறவஞ்சி. இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க? இதில் இடம்பெற்றுள்ள என்ன பயின்று வந்துள்ளது? இயைபு, கொஞ்சும் கெஞ்சும். இறுதியில உள்ளது ஒன்னா இருக்கா? கொஞ்சும் கெஞ்சும். அப்ப இயைபு. இயைபு. அடுத்த கொஸ்டின். பகலவன் என்பதன் பொருத்தமான வாய்ப்பாடு கருவிலம். இது பத்தின ஃபுல் டீடைல்டு கிளாஸ் இலக்கண வகுப்பு தமிழ் சார் எடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அடுத்த கொஸ்டின். 1995ஆம் ஆண்டு 8வது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? தஞ்சாவூர். 8வது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? தஞ்சாவூர். எந்த வருஷம்? 1995. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. அடுத்தது. மலர்ச்சி என்பதன் வாய்ப்பாடு புலிமா. பிறமொழி சொற்கள் அல்லாத சொல். மார்னிங் நாஸ்டாவுக்கு தப்பு, மார்னிங் தப்பு, மார்னிங் தப்பு. அப்ப காலை சிற்றுண்டிக்கு 2 தோசைகள் உணவகத்தில் சாப்பிட்டான். தோசை என்பதே தமிழ் சொல் அல்ல, பட் இந்த இடத்துல இது பிறமொழி சொல் அல்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்த கொஸ்டின். யாப்பிலக்கணம் அடிப்படையில் தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்று சொன்னவர் வெட்டுக்கிளியின் சத்தம். அது ஒரு பாசை. பாசோ பாசோ. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றான யசோதர காவியத்தின் தலைவனான யசோதரன் எந்த நாட்டின் மன்னன்? அவந்தி நாட்டு மன்னன். இமயமலையை உறுதிக்கும் நீடிக்கு எடுத்துக்காட்டாக
இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இதுல தவறானதை கண்டுபிடிக்கணும். மயில் அகவும் சரி, சேவல் கூவும் சரி, ஆந்தை அலரும் சரி, கோட்டான் பேசுண்டு போட்டிருக்கிறதா தவறு, கோட்டான் குளரும், கோட்டான் குளரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை ஆடுமலை என்று குமரகுருபரர் எந்த மலையை பாடுகிறார்? திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை ஆடுமலை அப்படின்னு குமரகுருபரர் சொல்றாரு. எந்த மலைய? பொதிகை மலைய. பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு வளர்ந்த தமிழ் மன்றமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை அப்படின்னு தென்றல் காற்றை கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு. அது 10th புக்ல வரும், இங்கேயே தெரிஞ்சுக்கோங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இந்த குறளில் பயன்படுத்த ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு பெரிது என்பது பிறப்பு. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்ப கேள்வி எப்படி உருவாக்கணும்? பானையின் எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது? இது சாதாரண ஒரு கான்செப்ட் கொஸ்டின் தான், எப்படினாலும் கேட்பாங்க. ஆனா புக் பேக்ல இருக்கு, நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். அப்படி தொடையை தட்டி சொல்றோம், 8 அப்படின்னு வச்சுக்கோங்க, 8. அடுத்த கொஸ்டின். மாமுன் நேர் அப்படியே நேராவே பொறுத்து கொடுத்துருக்கிறேன், அப்படியே நீங்க பாத்துக்கிறீங்க. மாமுன் நேர் நேரொன்றாசிரிய தலை, விளமுன் நேர் நிறையொன்றாசிரிய தலை, மாமுன் நிறை விளமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. இது டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே நம்ம கொடுத்துருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. இது அப்படியே பார்த்துக்கோங்க, கண்டிப்பா இந்த தடவை வரும், எதிர்பார்க்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒன்றா வஞ்சித்தலை என்பது கனி முன் நேர். யாப்பிலக்கணம் அடிப்படையில் அடி எத்தனை வகைப்படும்? 5 அடி வகைப்படும். ஒற்றறிந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி குழல். இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள என்ன பயின்று வந்துள்ளது? மோனை. மோனைனா முதல் எழுத்து, ஒற்று 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 இல்லையா, ஓ, அதனால இது மோனை. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மோனை, 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எதுகை, இறுதி சொற்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது இயைபு. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெண்பாவிற்கோர் டேஸ், வெண்பாவிற்கோர் புகழேந்தி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாதர். வெண்பாவிற்கோர் புகழேந்தி என்று சொன்னவர் பலபட்டடை சொக்கநாதர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1987ஆம் ஆண்டு 6வது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? கோலாலம்பூர், மலேசியா. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதுல என்ன இடம்பெற்றுள்ளது? எதுகை 2வது எழுத்து, திறன் அரண் அப்படின்னு இருக்கா. அப்ப செய்யினும் செய்யாமை, இதுல எதுகை 2வது எழுத்து ஒன்றி வந்துள்ளது. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் பெருங்கடுங்கோ. பாலைத்திணை பாடியதால் பெயர் பெற்றவர் பெருங்கடுங்கோ. அடுத்த கொஸ்டின். துன்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன. துன்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். துன்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற இந்த கவிதை யாருடையது? நா. முத்துக்குமார். அடுத்த கொஸ்டின். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ இடம்பெற்ற நூல் திருக்குறள். பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் என்பதை உண்டால் அம்மா இவ்வுலகம் என்ற பாடல் வரிகள் மூலம் உணர்த்தும் நூல் புறநானூறு. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் அப்படின்னு ஒரு வரிகள் சொல்லுது. என்ன வரிகள்? உண்டால் அம்ம இவ்வுலகம், உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றுபவர் ஜி.யு. போப். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றுபவர் ஜி.யு. போப். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. வசைபாட காலமேகம், களம்பகத்திற்கு இரட்டையர்கள், பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், அந்தாதிக்கு புகழேந்தி அப்படின்னு கொடுத்துருக்கோமா? இது தப்பு. அப்ப புகழேந்தி யாரு? வெண்பாவிற்கோர் புகழேந்தி. அடுத்த கொஸ்டின். இலங்கையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு ஆற்றியவர். தரமானது. பஸ்கர் நினைவு சொற்பொழிவு ஆற்றியவர் மற்றும் இவரது சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவர் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். அடுத்த கொஸ்டின். பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும்.
சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு 3 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு யாருடைய வரிகள்? திருநாவுக்கரசர். நீங்க சப்ஸ்கிரைபர் செஞ்சாலும் சரி, சப்ஸ்கிரைபர் செய்யாலும் சரி, நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணதான 1 லட்சத்தை அடைஞ்சிட்டோம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இம்பிட்டு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அது நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர். என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு ஒரு நூல் எழுதினவர் திருவிக்கா. அது தெரிஞ்சுக்கோங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா. 2 தகவல் சொல்லிட்டோம். தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம், தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று பாடியவர். தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் திருவள்ளுவர் தான் கொடுத்துருக்குறோம். சரி, இருந்தாலும் ஒரு டவுட்டான கொஸ்டின் நான் பார்த்துக்கிறேன். திருவள்ளுவர், சரிங்களா? தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம். அடுத்த கொஸ்டின், எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாய் இரு, அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, உன் பேர் அன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு சொன்னவர் நா. முத்துக்குமார் தான். அந்த நா. முத்துக்குமாருடைய அந்த பாடத்தை எக்ஸாமுக்கு படிக்கலைனாலும் நம்ம சும்மா அந்த பாடத்தை வாசிச்சு விட்டுறணும். அவ்வளவு தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1932ஆம் ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி. அப்ப கலைமகள் இதழ் வழங்கிய விருதை பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி. எந்த வருஷம்? 1932. ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம் அப்படின்னா அறிவு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேர் நேர் நிறை என்பது நேர் நேர் நிறை தேமாங்கனி. அடுத்தது நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை கூவிலம், நிறை 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 வந்து பார்த்தீங்கன்னா கருவிலம், நேர் 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 என்பது தேமாங்காய். இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 41232 41253 41253 இதெல்லாம் அப்படியே எக்ஸாம்ல கேட்பாங்க. அது அப்படியே நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட வச்சுக்கோங்க, அப்படியே வரும். அடுத்து பாருங்க. மண்ணரிசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள். மண்ணரசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள் அப்படின்னது என்னது? முற்று உருவகம். அடுத்தது பூட்கை மகன் அல்லது சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் எங்கு கூறப்பட்டுள்ளது? திருக்குறள்ல கூறப்பட்டுள்ளது. பூட்கை இல்லோன் யாக்கை போல, குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாரு. பூட்கைனா குறிக்கோள். அடுத்தது பலபட்டடை சொக்கநாத புலவர் கூறியவற்றுள் தவறானது. பண்பாய பகர் சந்தம் படிக்காசு புலவர். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கொஸ்டினா கேட்பாங்களான்னு நினைக்க மாட்டீங்க. பின்னாடி எல்லா டாபிக்கும் முடிஞ்சு கடைசி பக்கத்துல இருக்கும். அப்ப சந்தத்திற்கு படிக்காசு புலவர். சரி. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கபிலர்னு கொடுத்துருக்கிறோம். இது தப்பு. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு யாரு சொல்றா? பலபட்டடை சொக்கநாத புலவர் சொல்றாரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். சரி. கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் அப்படின்னு யாரு சொல்றா? பலபட்டடை சொக்கநாதர் சொல்றாரு. கோவை உலா அந்தாதிக்கு யாரு? ஒட்டக்கூத்தன். அப்ப விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இந்த இடத்துல கபிலர்னு கொடுத்துருக்கோம், அது தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்னொரு 5 கொஸ்டின் நான் முடிச்சிருவோம். தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றே உலகம். தமிழ் புலவர்களும் ஒன்றே உலகம் அப்படின்னு தான் இருப்பாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த 2 வரிகள் நமக்கு தெரியும். அதை விட ஒரு சிறந்த வரி இருக்கு. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. புறநானூற்றுல ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாரு, ஒரு பாட்டு உலக புகழ். அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது பெரியோரை வியத்தலும் இளமே. யாரு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம யாரை பார்த்து வியக்க வேணாம். நம்மளே பெரிய ஆளு தான். யாரையும் பார்த்து வியக்காம நம்ம பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். யாரும் பெரிய ஆளு கிடையாது. அவங்கள பார்த்து வியக்கவும் தேவையில்லை. சிறியோரை இகழ்தலும் இளமே. சிறியோர் நம்ம குணத்திலேயோ பண்புலையோ அவனை பார்த்து நம்ம இகழ்தலும் இளமே அப்படின்னு சொல்றாரு. யாரு? யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார். சரியா? ஓகே. நம்ம தமிழ் புலவர்கள் போலவே ரோமானிய கவிஞர்களும் இதே எண்ணங்களை தான் கொண்டிருப்பாங்க. ஒன்றே உலகம் என்ற
கொள்கையை கொண்டிருப்பார்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1913ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஞானபானு, இதெல்லாம் நல்ல கேள்வி, ஞானபானு என்ற மாத பத்திரிகையில் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் குறித்து மதிப்புரை எழுதியவர் வாவே சுப்பிரமணிய ஐயர். வாவே சுப்பிரமணிய ஐயர் இவர் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியிலே ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. வாவேசு சேரன் மாதேவி குருகுல பள்ளியில இவருடைய செயல்பாட்டினாலதான் காங்கிரஸ் கட்சியை விட்டு என்ன பண்ணுவாரு, வெளியே வருவாரு பெரியார். சரிங்களா? ஓகே. பாளைபாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர்? பாளைபாடிய பெருங்கடுங்கோ சேரர். பிடிபசி என்பது இலக்கண குறிப்பு. பிடியினது பசி, ஆறாம் வேற்றுமை தொகை. பிடிபசி என்பது ஆறாம் வேற்றுமை தொகை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மலை இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரு நிலை அணி. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி பஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்த கொஸ்டின். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. புக்கில் இருந்து எந்த அணி கேட்டாலும் நம்ம புக்ல இருக்கும், அப்படிதான் எடுத்து கொடுத்துருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உள்ளம் தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடம் நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்ற பாடலை பாடியவர் வள்ளலார். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இந்த பாடல் யாரு? ஊருக்கே தெரியும், ஔவையார். ஆத்தி சூடி. அவ்வளவுதான். வெற்றிகரமாக 9ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9 சிங்கிள் டேக், ஒரே டேக்ல முடிச்சிருக்கிறோம். இதை தாண்டி 7, 8, 9 கேள்வியே கிடையாது, முழுமையா கொடுத்துட்டோம். சரிங்களா? கடைசியா இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். டெட் சிறப்பு டெட்டுக்கெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷம் 9626 நீங்க கால் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? 600 ரூபா ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஸ்கிரீன்ஷாட் ஃபுல்லா அனுப்பிடுங்க. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் 3 நாட்கள் உங்க கையில கிடைச்சிடும். சரிங்களா? எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி.